ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருந்த போல் மூலமா என்ன விஷயம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டாலி கோர்ஸ் வந்து ஃப்ரீயா வேணுமா, அப்படி இல்ல வந்து எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ 72% ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா டாலி கோர்ஸோட வீடியோஸ் வந்து ஃப்ரீயா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இனிமே கண்டினியூஸா உங்களுக்காக டாலி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே லைனா வந்துட்டே இருக்கும். ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நல் வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன். வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் டாலி, டாலினா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சாதான் அது உள்ள வந்து ஃபுல் ஃபோக்கஸா நம்மளால இறங்க முடியும். ஸோ வந்து டாலி அப்படின்னா வந்து அது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அதாவது அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்க, அதாவது அக்கௌண்டிங்ல இருக்கிறவங்க பயன்படுத்துற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து டாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்க, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதுல இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யார் டெவலப் பண்ணாங்க இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து டாலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்க தான் வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. இது யாருக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த பிசினஸ் மேன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க ஆடிட்டர், அப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து சேலரி எல்லாம் மேக் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இவங்க எல்லாருக்காகவும் தான் வந்து இந்த ஒரு டாலி அப்படின்றத பில்ட் பண்ணாங்க. ஸோ டாலில என்னென்ன வேரியன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா. ஹிஸ்ட்ரி ஆஃப் டாலி அப்படின்றத பார்ப்போம். ஹிஸ்ட்ரி ஆஃப் டாலி. ஹிஸ்ட்ரி ஆஃப் டாலி, டாலியோட ஹிஸ்ட்ரி பார்க்க போறோம். அதாவது 1986ல இந்த ஒரு டாலியை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பிரிக்டானிக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுதான் வந்து டாலியோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கு. இதுல வந்து அதாவது எல்லாமே, அதாவது எப்போ எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றோட லேட்டஸ்ட் வெர்ஷனா ரிலீஸ் பண்றதா வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரைலா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுல என்ன ஃபால்ட் இருக்கு, அது எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதே தான் இந்த டாலியிலும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 1986ல அந்த அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது டாலியில. அதுக்கப்புறமா கொஞ்சமா தான் அதுல வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் அப்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 1980ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டாமினேட்டட் தி இந்தியன் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் மார்க்கெட் வித் டாலி. சாஃப்ட்வேர் மார்க்கெட் வித் டாலி, டாலி 4.5 அண்ட் 5.4 இது ரெண்டுக்குலயும் வந்து இந்தியன் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் மார்க்கெட் வித் டாலி அப்படின்ற ஒரு பேசிஸ்ல வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2001ல வந்து இன்ட்ரோடியூஸ் த VAT கம்ப்ளைன்ஸ் இன் டாலி. வேட்னா வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு டாக்ஸ். ஸோ அப்பதான் வந்து அந்த வேட்டை தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க 2001ல. அதுக்கப்புறம் வந்து 2009ல வந்து டிரான்சாக்ஷன் டு இஆர்பி வித் டாலி ERP 9, அதாவது டாலி ERP-ஆ இருக்கிறத டாலி ERP 9-ஆ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா இருக்கிறதா வந்து டாலி 2020ல இருக்கிறதா வந்து டாலி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாலி பிரைம்ல தான் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஜிஎஸ்டில இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல இருந்து டிடிஎஸ் டிசிஎஸ்ல இருந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஒரு இதுல இருக்கு. இது வந்து ஒரு ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். ஓகேவா, டாலி மெயின்டைன் பண்றவங்க, அக்கவுண்டிங் மெயின்டைன் பண்றவங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டாலி. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனா இருக்குல்ல, டாலி பிரைம் இருக்கிறதா வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ டாலி பிரைம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டாலி பிரைம் is the latest version of the Tally business management software designed by the simplify accounting and business operations for the small and medium enterprises. It is an upgraded and more user friendly version of the TRP 9, offering the enhanced features, improve the navigations and greater the flexibility to manage the financial and operational tasks. அதாவது டாலி பிரைம் தான் வந்து இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றதை, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாலி யாருக்காக கொண்டு வந்தோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக தான் அவங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு டாலி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சமா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல டாலி பிரைம் இருக்கு. ஓகேவா, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே இது இம்பார்ட்டன்ஸ் திங்கா இல்லை. அதாவது டிஆர்பினே வருது சீரியல் மூவிஸ் எல்லாம் பார்த்து. ஸோ டாலி ERP 9 கம்பேர் பண்றதோட இந்த டாலி பிரைம் அப்படின்றது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேற எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கும் இந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஒரு கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்துட்டு வந்தோம்னா டாலி ERP 9க்கும் டாலி பிரைமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃபீச்சர்ஸ்ல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இந்த டாலி ERP-ல வந்து என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா வந்து ட்ரெடிஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாலி பிரைம்ல வந்து மாடர்ன் அண்ட் இன்டர்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து மல்டி டாஸ்கிங்ல வந்து இந்த டாலி ERP-ல வந்து லிமிட்டடா தான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். பட் அது டாலி பிரைம்ல வந்து அட்வான்ஸா மல்டி டாஸ்கிங் சப்போர்ட் இருக்கு. அதாவது நிறைய வந்து விஷயம், அதாவது இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி போறோம் அப்படின்னா டாலி ERP-ல ஜிஎஸ்டி மட்டும் தான் போட முடியும், அந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி. பட் நம்ம இதுல வந்து நிறைய விஷயத்த போடலாம் டாலி பிரைம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேவிகேஷன் வந்து மெனு டிரைவர் அண்ட் சர்ச் அண்ட் ஃப்ளோ பேஸ்ட் அப்படின்னு இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிப்போர்ட்டிங் வந்து டாலி ERP-யை பொறுத்த வரைக்கும் பேசிக் ரிப்போர்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அட்வான்ஸ் அண்ட் கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல இன்வாய்சிங் வந்து ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்டா ஒரே இன்வாய்சிங்கா தான் இருக்கும், ஒரே மாடலா. இதுல வந்து ஃபிக்ஸபிள் அண்ட் ப்ரொஃபஷனலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சுக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரொஃபஷனல், ஃபிக்ஸபிள், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட், இந்த வேர்ட்ஸ்லாம் நான் மீனிங் சொல்லணும் உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கே அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்து வந்து அட்வான்டேஜ் ஆஃப் டாலி பிரைமுக்கு போயிடலாம். டாலி பிரைமோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். faster and more efficient than Tally ERP 9. இந்த Tally ERP 9 கம்பேர் பண்ணும்போது இந்த Tally Prime வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா
ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட், ஃபாஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும் இந்த Tally ERP 9 கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை த நேவிகேஷன், பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல வந்து ERP 9 கம்பேர் பண்ணும்போது இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு பெட்டரா இருக்கு. ERP 9 கம்பேர் பண்ணும்போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் திங்கா இருக்கு Tally Primeல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ரியல் டைம் இன்சென்டிவ்ஸ் வந்து என்ன அப்படின்னா பெட்டர் டிசிஷன் மேக்கிங். இதை வச்சு இந்த Tally Primeல இருக்கிறத வச்சு நம்ம பெட்டர் டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இம்ப்ரூவ் த scalability to accommodate the growing the business needs. The business needs வந்து grow பண்ணிக்கலாம் இந்த Tally Prime மூலமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த Tally Prime வந்து ERP கம்பேர் பண்ண, அதாவது லேட்டஸ்ட்டுக்கு முந்தைய வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ரிவ்யூல இருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இனிமே வந்து இந்த Tally Prime பேஸ் பண்ணி தான் வர ப்ராக்டிகல் வீடியோஸ் எல்லாமே வந்து Tally Prime பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். Tallyயோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதுல வந்து அக்கவுண்டிங், அதுக்கப்புறம் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், GST கம்ப்ளையன்ஸ், அப்புறம் வந்து பேரோல் மேனேஜ்மெண்ட், பேங்கிங், ரிப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் அக்கவுண்டிங் பத்தி பார்த்தோம்னா மேனேஜஸ் அக்கவுண்ட்ஸ் அண்ட் பேயபிள், ரிசீவபிள், லெட்ஜர் என்ட்ரிஸ் அண்ட் ஜர்னல் டிரான்சாக்ஷன். அதாவது இந்த அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் அக்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பேயபிள், ரிசீவபிள், ஜர்னல் என்ட்ரிஸ், லெட்ஜர் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கவர் ஆகுது Tallyல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெபிட் ரிசீவர், கிரெடிட் கிவர், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ், இது எல்லாமே நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ்ல பார்த்திருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜர்னலே ப்ரொவைட் போடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து ஸ்டாக்னா நம்ம ஒரு பொருளை வாங்குவோம், இல்ல ஒரு பொருளை பை பண்ணுவோம், அப்படின்னா ஒரு பொருளை செல் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டாக்கை பத்தி பேசுறது தான் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா ட்ராக் த ஸ்டாக் லெவல், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், இந்த ஸ்டாக்கோட லெவலில் ட்ராக் பண்றது எல்லாமே வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்ல அப்ளிகபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. GST கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து சிம்பிளிஃபை த GST ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் அண்ட் டாக்ஸ் கால்குலேஷன். அந்த GST அப்படின்னா வந்து குட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த GST பத்தி, இந்த GST டாக்ஸ் ஃபைலிங் பத்தி, டாக்ஸ் கால்குலேஷன் பத்தி இது எல்லாமே வந்து Tallyல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேரோல் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த salary ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த பேரோல்லாம் இருக்கும். ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹேண்டில் த எம்ப்ளாயிஸ் பேரோல், salary processing and compliances. அதாவது எம்ப்ளாயிஸோட சேலரியை கால்குலேட் பண்றது தான் இந்த பேரோல் இருக்கு. ஸோ இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து இந்த எம்ப்ளாயிஸோட சேலரிஸ் ப்ராசஸிங் பண்றது, அதை பத்தியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து அதுதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்கிங், அப்புறம் வந்து பேங்க் ரெகனைசேஷன், BRS, அதை பத்தியான ஃபுல் சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங், இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இருக்குல்ல, பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், GST ரிப்போர்ட். ஸோ இது எல்லாமே கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, இது எல்லாமே வந்து Tallyல இன்க்ளூட் ஆயிருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் Tally Prime அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு அப்படின்றத மேற்கொண்ட வீடியோஸ்ல பார்ப்போம். இதுதான் நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பேர் தான் வந்து Tally Prime. இவ்வளவு நேரம் நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன ஷார்ட்கட் கீ, நம்ம வந்து எப்படி மவுஸை யூஸ் பண்ணாம வெறும் கீபோர்ட்ல இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பத்தியான அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த தியரி பட்டன் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன புரியல அப்படின்றத கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ டாடா, பை பை ஃப்ரம் ஃபேக்ஸ் தமிழன்.